நம்ம பாட்டுக்கு வாய் இருக்குன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு வாய்ப்பாடு ஒப்பிச்சிடக்கூடாது. அலையிலையா பட 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 படம் நம்ம பாட்டு பேசிட்டோம்னா எல்லா வார்த்தையிலும் அங்கே என்ன இருக்குது? பதிவாயிட்டு இருக்கு. அலையிலையா இந்த வசனம் தான் சொல்லுது, உன் கண்ணீரை கணக்கில் வச்சிருக்கிறேன், அப்புறம் உன் அலைச்சலை நான் அறிந்திருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லுது? உன் பெருமூச்சை நான் அறிந்திருக்கிறேன், உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். எவ்வளவு வசனத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம நினைவுகள் கூட எப்படி இருக்குங்கிறத அவர் அறிகிறார். அலையிலையா நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நான் எப்படி இருக்கணுங்கிறத பைபிள்ல போட்டிருக்கு. ஒரு கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணும், கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பெரிய பாரம் உள்ளவராக இருந்தார். அதனால ஆண்டவர் அந்த இடத்துக்கு நினைச்சினாரு, ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாரு, நம்மளுக்காக நினைச்சினாரு கரெக்டாக நம்மளுக்கு பரிசுத்தாவியினர் அனுப்பி பரிசுத்தாவியினர் வழிநடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு வார்த்தை போட்டு கெட்ட வார்த்தை உன் வாயில இருந்துச்சு, அதை புறப்பட வேண்டாம். ஏன்கிட்ட உனக்கு மீட்கப்பட்ட நாட்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியினரே நீ துக்கப்படுத்திடாத. வாயில வர கெட்ட வார்த்தையினால உனக்கு இருக்கிற பரிசுத்தாவியினர் நினைச்சு துக்கப்படுத்திட அவர் ஒன்று விட்டு வெளியே போயிடுவார் போட்டுருக்கும் எபிசியில். அப்போ வார்த்தைகளை குறிச்சி ஆயத்திருப்பினால கணக்கு எடுப்பார் ஆண்டவரே. அந்த நிலையில் நம்மகிட்ட பரிசுத்தாவியினர் இருக்க வேண்டுமானால் நம்ம எப்படி பேசணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் நினைச்சாரு, செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால எபிசியில் போட்டுக்கணும் 4ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் நினைக்கிறேன், உன் வாயின் வார்த்தையில கெட்ட வார்த்தை அடிச்சுக்கிட்ட வாயில் வரவே கூடாது. அதனால அவங்க மீட்கப்படும் நாட்கள்னு சொல்லி கொடுக்கப்பட்ட முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியினர் எழுச்சி அதை துக்கப்படுத்திடாத அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால மீட்கப்படும் நாள் என்னது? பரலோக ராஜ்யத்துக்கு போற பாதை மீட்கப்படும் நாளுக்கு கொடுத்த முத்திரையாய் கொடுத்துருக்க பரிசுத்தாவியினர் நம்மகிட்ட இருக்கிறாரு. அவர் தான் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகணும். அலையிலையா அவர் நம்மகிட்ட இருக்க, அவர் தான் கூட்டிட்டு போகணும். அவர் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? துக்கப்படுத்தி இருக்கக்கூடாது, அவர் விட்டுட்டு போயிடக்கூடாது. பரிசுத்தாவியில் இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அப்போ அவர் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுட்டு வெளியே போயிடக்கூடாது. நம்ம வாயின் வார்த்தை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். பெருமையாக பேசுகிறாலும் அவருக்கு பிடிக்காது, கெட்ட வார்த்தை பேசுகிறாலும் பிடிக்காது, அளவு இல்லாமல் பேசுறது பிடிக்காது. நான் பொருட்களை நான் ஒரு வார்த்தை வாயாமல் சொல்லுவேன். ட்ரெஸ்ஸிங் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நிறைய சொல்லுவேன். வீணான வார்த்தை உன் வாயின் வார்த்தை நினைச்சுது பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடுத்துறாத. அது புத்தி பேசிக்கிறான் பேசிட்டுன்னு சொல்லி தூதனுக்கு கூட சொல்லாது. இல்லை, எல்லாத்துக்கும் முன்னாலே தூதன் நம்மளுக்கு இருக்காங்க. அவர் முன்னால தூதனுக்கு முன்னால புத்தி பேசிக்கிறான் பேசிட்டேன்னு சொல்லி சொல்லாத. இது நிமித்தம் உன் கையின் கிரியைகளை தேவன் கோபம் கொண்டு அழிப்பானே அப்படின்னு. இதனால உன் தேவன் கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன்னு சொல்லி அந்த 6ஆம் வசனத்துல இருக்கும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல. அப்போ பாருங்க, அப்பெல்லாம் ரொம்ப வசனத்து கையில கொடுத்துருக்கிறாரு. அந்த வசனத்தை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படிட்டு ஓயாம எந்த வீட்டுக்கு போனால் ஆலோசனை கொடுக்குறது வசனம் தான். வாயில் வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கிறது. ஏன் கஷ்டப்படுற வாயில வார்த்தையினால எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எல்லா நேரமும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். தேவ பிள்ளைகளாக நம்ம ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். அப்படி எல்லாத்துக்குமே பேச தெரியும், எல்லா காட்சியும் பேச முடியும். ஆனாலும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிற நிதானமாய் பேசுறதுக்கு என்ன செய்யணும்? நம்மளுக்கு ஆண்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அலையிலையா ஒரு தாவீது பேச வேண்டிய வார்த்தை கூட பேசாம மௌனமா இருந்தாங்க. பேச வேண்டிய காரியத்தை கூட பேசாம தாவீது சங்கீதத்தோடு அமைதியா இருந்தாங்க. கத்திரி பிள்ளைங்க நீங்களும் நானும் நினைச்சிடணும், ரொம்ப அமைதியா இருக்கணும், ரொம்ப நினைச்சக்கூடாது, வீணான வார்த்தைகளை அழைப்பி இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை நிறுத்தி ஞாயிற்றுக்கான கணக்கு கொடுக்கணும் இருக்கிறோம். உன் வாயின் வார்த்தை 37ஆம் வசனத்துல மத்தேயு 7ஆம் 12ஆம் அதிகாரம் 37ல உன் வாயின் வார்த்தையினால நீ நீதிமான குற்றவாளி என்று சொல்லி என்ன செய்யுமா தீர்க்கப்படும் போட்டிருக்கு. இப்போ வாயின் வார்த்தையினால கூட குற்றவாளியா நீதிமான தீர்க்கப்படுறாரு. தேவ சித்தப்படி நடக்கிறவங்களுக்கு அங்க இருக்குது. தேவ சித்தம் எல்லாம் மனம் போல அலைஞ்சவங்களுக்கு ஞாயிற்று நிறைய இருக்குது. அதனால ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு வச்சு நியாயம் தீர்த்து எல்லா பிள்ளைகளையும் கரெக்ட் பண்ணி வச்சுதான் பரலோகமா அக்னியா அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த உலகத்துல ஐக்கம் கொடுத்து வசனத்தை எடுத்து நீங்க வாசிச்சு அதன்படி இருந்துச்சுங்க நடங்கன்னு இருக்கிற. இன்னைக்கு பைபிள் எடுத்து வாசிக்க கூட நிறைய பேருக்கு நேரமே கிடைக்கல. பைபிள் எடுத்து படிக்கிறதுக்கு நிறைய நேரம் இல்லை. பைபிளை படிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஜெபிக்காங்க, நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பைபிளை உட்காந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு வேதத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். அப்படிதான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் போடுது. கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து அப்படி வேதத்துல பிரியமாயிருந்து இரவு போல அப்படி வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்?
வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பானா. அந்த செழிப்பு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. மரம் எப்படி இருக்கும், காய்ச்சி போகாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க வேதத்தை வாசிக்க அவங்களுக்கு ஒரு செழிப்பை கர்த்தர் நினைச்சுவாரு கொடுத்துட்டே இருப்பார். வசனம் வந்து ஜீவன் உள்ளது. வசனம் நம்மளை என்ன செய்யும், உயிர்ப்பிக்கிறது. வசனம் தான் என்ன செய்யும், இந்த வசனம் தான் நம்மளுக்கு நியாயம் இருக்கும். அவங்க வசனம் தான் நம்ம நியாயம் இருக்கும். இந்த வசனத்தை வாசிச்சு அதன்படி நடக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்கு பைபிளை சும்மா கையில் கொடுக்கல, பைபிளை எடுத்து வாசிச்சு அதன்படி நடந்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம தாழ்மையாக நடக்க சொன்னால் தாழ்மையாக நடக்கணும். பைபிள் சொல்லி நண்டவரே இல்லை கத்தை அடி கேட்குறேன்னு சொல்லி எதாச்சும் நம்ம கீழ்ப்படியணும். அப்படின்னா ஸ்தேவான் மாதிரி கண்ணை இருந்து கொண்டு வாங்க. ஸ்தேவானும் போவார். போகும்போது ஏசப்பா சிங்காசனத்துலேருந்து எடைச்சி வரா எழுப்பி நின்று ஸ்தேவானை வரவேற்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் இந்த நாளிலிருந்து பைபிளுக்கு வசனத்துக்கு நினைச்சீங்க முக்கியத்துவம் கொடுங்க. பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது உண்மையில நம்ம யாரையும் அற்பமா என்ன வேண்டாம், நம்ம இஷ்டத்துக்கு போகாதீங்க. வார்த்தை கேட்டு வார்த்தை கீழ்ப்படிங்க. நம்ம அப்படியே அழகா ஆண்டவர் நடத்துவாரு. அவர் என்ன சொன்னாலும் கேளுங்க. ஏசப்பா என்ன சொன்னாலும் கேட்கணும். அல்லேலூயா. கேட்டு அப்படி நடக்கும்போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள கூட்டிட்டு போவாரு. அதான் தேவ பிள்ளைகளை அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க. தேவ பிள்ளைகளை நீங்க நல்லா ஜெபிங்க. கர்த்தர் சொல்றது என்னன்னு கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தரை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரயோஜனம் உண்டு. அதனால் கண்களை மூடி ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. இந்த நாளிலேயும் உடைய பாதத்தில் எங்களை நீர் அழைத்து வந்தீர். உங்களுக்கு நன்றி ஏசப்பா. உடைய வார்த்தையை கொடுக்க என் தகப்பன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் கடமைக்காக வேதத்தை சுமக்காதபடி தகப்பனே வேத வசனத்தும் என்ன போட்டிருக்க ஆண்டவரே சொல்லி பார்த்து நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உடைய பாதத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நன்றி சொல்றேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. உங்களுடைய வசனத்தின்படி நடக்கட்டையா, உங்களுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க மேலதான் நீ சித்தமுள்ளவரா இருக்கிறீர் கர்த்தாவே. பிதாவை சித்தத்தை செய்ய வந்த தேவனை நாங்களும் உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்படியே கத்தை செய்யறப்பா கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், பேர் பேரா ஆசீர்வதிப்பார். ஆமென்.